மார்னிங் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்க்கும் போது பார்த்தா அந்த பால் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. சரி அப்போ அதை வந்து நம்ம வந்து பன்னீராக ஊற்றி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காய்ச்சி அதை வந்து வெள்ளை துணியில் வடிகட்டி வச்சுருந்தேன். சூப்பராக வந்துருச்சு பன்னீர். வந்து முட்டை குழம்பு தான் வச்சேன். அதுக்கு வந்து தேங்காய், அது கூட வந்து பட்டை, அப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இப்படிலாம் சேர்த்துட்டு அப்படியே பொரியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி பழம், நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு தேவைன்னா கூட எடுத்துடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு வதக்கிக்கிட்டு கூடவே பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். அதுக்கப்புறம் இது கூடவே தக்காளி பழம் கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணி வச்சுடுங்க. அந்த தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டும் வந்து இது கூட சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும். நம்ம ரொம்ப குழம்பெல்லாம் கொதிக்க விட போகிறதில்ல, அதனால் லைட்டாக வதக்கிக்கிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கிடுங்க. வந்து முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி செக் பண்ணிவிட்டு இல்லாட்ட கெட்டி போயிருக்கும், அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அது கூட சேர்த்துடுங்க. அப்புறம் ஒரு முட்டையை மட்டும் கலக்கி அது கூட சேர்த்துடுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும்.